மக்களே, இன்னைக்கு சிலம்பத்தை பற்றி ஒரு பதிவு. சிலம்பக்கலை நமது தமிழ்நாட்டை வல்லரசாக்கக்கூடிய ஒரு கலை. சிலம்பக்கலை மாதிரி ஒரு கலை உலகத்திலே கிடையாது. இப்போ 223 நாடுகள் இருக்குல்ல, 223 நாடுகளையும் சிலம்பக்கலை மாதிரி ஒரு அறிவுபூர்வமான ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, ஆற்றலை பெருக்கக்கூடிய கலை உலகத்திலே கிடையாது. அப்படிப்பட்ட சிலம்பத்தை நாம் தமிழர்களாகிய நாம் இன்னும் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது வெட்கக்கேடானது, கேவலமானது. சிலம்பத்தை நம்ம தமிழர்கள் கையில் பிடிக்கலைன்னா தமிழர்களே நீங்கள் உருப்படவே மாட்டீங்க. என்ன உருப்பட மாட்டீங்கன்னா, நோய் உங்களை பயங்கரமாக அட்டாக் பண்ணும். நோய் அட்டாக் பண்ணும். இந்த மன கிறுக்கு பார்த்தீங்களா, பைத்தியம், அது அட்டாக் பண்ணும். நினைவு தப்பிடும். சின்ன வயசுலேயே உங்களுக்கு நினைவு தப்பிடும். டிப்ரெஷன் வந்துடும். இப்படி பல நோய்கள் வருவதற்கு காரணம்தான் நீங்கள் சிலம்பத்தை கையில் பிடிக்காமல் இருப்பது. சிலம்பத்தை ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த எந்த நோய்களும் வராது. ஹார்ட் அட்டாக்கு, சர்க்கரை வியாதி, ஆஸ்துமா, டிபி, டிப்ரெஷன், தாழ்வு மனப்பான்மை, தற்கொலை எண்ணங்கள் வரவே வராது. அப்படிப்பட்ட சிலம்பத்தை நீங்கள் என்ன கையில் பிடிக்காமல் இருப்பது முட்டாள்தனம். அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நான் இந்த தமிழ்நாட்டில் சிலம்பம் கற்றுக் கொடுக்கிறார்கள் ஆசான்மார்கள், அவர்கள் மேலே பயங்கரமாக நான் குற்றம் சுமத்துறேன். தமிழ்நாடு முன்னேறாமல் இருப்பதற்கு அந்த ஆசான்மார்கள் ஒரு காரணம். ஏன்னா சிலம்பத்தை எதற்கு சொல்லித்தரணுமோ அதுக்கு சொல்லித்தராமல் தேவையில்லாமல் உருப்படாத விஷயத்துலையா சொல்லித்தராங்க. மெயினாக அந்த 4 வீடில் என்ன இருக்குது? ஒன்றுமே கிடையாது. 4 வீடு, ரைட் பகலு, லெஃப்ட் பகலு, இதை விட்டு அவர் சிலம்பமே கிடையாதா? முட்டாள் பசங்க. அறிவுபூர்வமான பாடங்கள், அறிவை தெளிவாக்கும் பாடங்கள், ஆற்றலை வளர்க்கும் பாடங்கள், உணர்வை வளர்க்கும் பாடங்கள் எக்கச்சக்கமாக சிலம்பத்தில் இருக்குது. அதை சொல்லித்தராமல் இந்த 4 வீட்டிலே நிற்கிறாங்க, இன்னும் நிற்கிறாங்க. அதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் ஒரு சிலம்பத்தில் ஒரு அறிவுபூர்வமான பாடத்தை செய்துவிட்டு அப்புறம் அதில் என்ன அறிவுத்திறன் இருக்குன்னு நான் சொல்கிறேன். பாருங்கள், நேராக போகிறேன், நல்லா கவனிங்க. ஃபஸ்ட் நான் மெதுவாக செய்கிற பாடத்தை ஒருத்த அடிக்கிறான். இங்கே பாருங்க, இது பிளாக்கு, சுத்துக்கால் போட்டு இறங்கி அவன் அடிக்கிறான். தட அடி, திரும்பி அவன் அடிக்கிறான். பிளாக்கு, அட்டாக்கு. அடுத்து பாருங்க, முக்கியமான விஷயம், ஜர்க் கொடுக்குறேன். ஜர்க் கொடுத்து குத்து காட்டி ஏறி கீழ்ச்சியில் ஏறி, நல்லா கவனிங்க. ஒருத்தங்க அடிக்கிறான்னா ரொட்டேஷன் பிளாக்ல ஏறி தலைக்கு ஒரு மேலறுப்பு 1, 4 வீடு போட்டு 2, திருப்பி பிளாக்கு அட்டாக்கு 3, இங்க பிளாக்கு அட்டாக்கு 4. என்னாச்சு? அவன் அடிக்கிறானா, தலைக்கு அடிக்கிறான். பிளாக்கு, கம்பு மறைஞ்சு திரும்பி குத்து, கண்ணுக்கு குத்து, இறங்கி பாருங்க அவன் அடிக்கிறான். பிளாக் அட்டாக். அடுத்து பாருங்க, எதிரிக்கு பயந்த மாதிரி நடித்து சுருள் இறக்கம் இறங்கி பிளாக்கு அட்டாக் 1, பிளாக்கு அட்டாக் 2, பிளாக்கு அட்டாக் 3. கம்போட ஒவ்வொரு அசைவும் முறையாக அசைத்தால் மூளைக்கு சக்தி கொடுக்கக்கூடிய அசைவு தான் கம்போட அசைவுகள். கம்பை எதுக்கு அசைக்கிறோம், ஏன் அசைக்கிறோன்றதை உணர்ந்து செய்யணும். அதான் மேட்டர். யாருமே உணர்ந்து செய்யறதில்லை. சும்மா கச்சாமுச்சா சுற்றுறாங்களே தவிர ஒரு பிரயோஜனம் கிடையாது. தயவுசெய்து 4 வீடுலாம் செய்யாதீங்க. செய்யுங்க, ஒரு அர்த்தத்தோடு செய்யுங்க. எதுக்கு ஏன் சுற்றுறீங்க? எதுக்கு நான் கேட்குறேன், 4 வீடு எதுக்கு கேட்டால், நீங்கள் எனக்கு இதுக்கு தான் செய்கிறோம், இந்த உணர்வோடு செய்கிறோம் சொல்லணும்ல. அது கிடையாது. சும்மா சுற்றி கிடப்பாங்க. சுற்றி அப்புறம் ஒரு தொடை தட்டு ஒரு வணக்கம் போட்டு
முடிச்சுவாங்க. என்ன அது பைத்தியகாரத்தனம்? சிலம்பத்தில் நாகம் 16 என்ற சிலம்பத்தில் அறிவுபூர்வமான மனிதன் ஆற்றலை வளர்க்கக்கூடிய பாடங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. தயவுசெய்து அதில் கொஞ்சம் கவனம் வைங்க. நான் இன்னைக்கு சொல்கிறேன், தமிழர்களே, 8 கோடி தமிழர்களும் சிலம்பத்தை கையில் எடுத்து அறிவுபூர்வமாக எது பிளாக்கு, எது அட்டாக்கு, எது பிளாக்கு, எது அட்டாக்குன்னு அறிவுபூர்வமாக பண்ணீங்கன்னா இந்தியாவிலே தமிழ்நாடு வல்லரசு ஆகிடும். கண்டிப்பாக ஆகிடும், முன்னேறிடும். நம்மளை பார்த்து ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த ஸ்டேட்டு முன்னேறும். சவுத்து முன்னேறதை பார்த்து ஒரிசா, பீகார், மகாராஷ்டிரா, குஜராத்து, அப்படியே ஹரியானா, ராஜஸ்தான் இதெல்லாம் முன்னேறும். நாம் முன்னேறாத வர இந்தியா எந்த வகையிலே முன்னேறாது. 100% சொல்கிறேன். நாம் முன்னேற வேண்டும் என்றால் நாம் சிலம்பத்தை அறிவுபூர்வமாக பயிற்சி செய்ய வேண்டும். தமிழர்களே, நீங்கள் அறிவுபூர்வமாக சிலம்பத்தை பயிற்சி செய்தால்தான் இந்தியா முன்னேறும். இல்லைன்னா முன்னேறவே முடியாது. தமிழர்களே, நீங்கள் நோயிலிருந்து, தற்கொலை சாவிலிருந்து, ஆக்சிடெண்ட் சாவிலிருந்து, இந்த பாலியல் தொல்லைகள்லேருந்து நீங்கள் தப்பிக்கணுமா? சிலம்பத்தை கையில் பிடிங்க. அறிவுபூர்வமாக சொல்லித்தரக்கூடிய ஆசான்மார்களை தேடி கண்டுபிடிச்சி அவரிடம் பயிற்சி எடுங்க. அப்போ தான் உங்கள் பிள்ளைகள் எதிர்காலம் நன்றாக இருக்கும். இல்லைன்னா கண்ட சிலம்பத்தை இந்த 4 விடு சொல்லி தந்து இந்த கச்சா மூச்சான்னு தேவையில்லாமல் சொல்லி தரவன் நிறையா பேர் இருக்கிறான். அவங்ககிட்ட போய் பிள்ளைங்களை சேர்த்திங்கன்னா ஒரு பிரயோஜனம் கிடையாது. உங்கள் பணம், பிள்ளைங்களோட எதிர்காலம் வீணாகுமே தவிர எந்த வகையில் முன்னேறாது. அதனால் நல்ல ஆசான்மார்களை தேடி கண்டுபிடிச்சி சிலம்ப பயிற்சி செய்யுங்க. அதான் நல்லது அப்படின்னு இந்த பதிவில் சொல்கிறேன். அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். வணக்கம்.